அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு இஃப்தாருக்கு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஜவ்வரிசி போட்டு பிளாக் கரண்ட் அகரகர் தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பேன்ல வாட்டர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு அகரகர் போட்டுக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி சேர்க்கறனால 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்க எந்த ஜவ்வரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இத குக்கர்ல வச்சு ஒரு விசில்ல எடுத்துக்கோங்க. ரொம்ப வெந்துச்சுன்னா கரைஞ்சிரும். நான் ஒரு 3 விசில் விட்டனால ஜவ்வரிசி கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. நீங்க ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அகரகர் கரைஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சுகர், 4 டிராப்ஸ் வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 லேயர் பண்றனால ஃபர்ஸ்ட் லேயருக்கு நான் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். 100 ml மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை காய்ச்சல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் அதை பேன்ல மாத்திக்கிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் லேயர் பண்றதுக்காக தேவையான அளவு தண்ணி கொதி வந்தோடனே கடல் பாசி போட்டு அது கரைஞ்சோடனே நம்ம குக்கர்ல வச்ச ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு. நீங்க ஒரு விசில் விட்டோடனே எடுத்துக்கோங்க. ரொம்ப வெந்தனால நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டு பிளாக் கரண்ட் ஃபிளேவருக்காக பிளாக் கரண்ட் கிரஷ் வாங்கியிருந்தேன். அதை நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் பப்பாயா, மேங்கோ, ஆரஞ்சு, டிராகன் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி எந்த ஃப்ரூட் இருந்தாலுமே நீங்க மிக்சியில கிரைண்ட் பண்ணிட்டு பிளாக் கரண்ட்க்கு பதிலா ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தி கூட. நான் இஃப்தாருக்காக வாங்கினேன், அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த லேயர் மாதிரி நான் ஊத்திட்டேன். ஃபர்ஸ்ட் லேயர் கொஞ்சம் செட் ஆனோடனே இதை ஊத்திருங்க. பார்க்கும் போதே நல்லா அட்ராக்டிவா நல்ல டெம்டிங்கா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல கண்டிப்பா பண்ணி பாருங்க. ஜவ்வரிசி ஹெல்த்தி கூட. அவ்வளவுதான், இது முடிஞ்சு. மேல டெக்கரேஷனுக்காக காஞ்ச திராட்சைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுல என்னன்னா ஜவ்வரிசியை ரொம்ப கரைய விட்டோம்னா நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதுவே திக் கன்சிஸ்டன்சி மாதிரி ஆகிரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த அகரகர் 1.5 ஹவர்ஸ்லயே செட் ஆயிருச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிலாம் என்னோட இன்ஸ்டா அண்ட் யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது நல்லா செட் ஆயிருச்சு. இதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அபுஹீரா பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.